ஹாய் மக்களே, நான் உங்கள் செய்யாறு விக்கி. நம்ம இன்றைக்கி எங்கே போயிருக்கோன்னு பார்த்தா, நம்மளுக்கும் நம்ம செய்யாருக்கும் புது அடையாளமாக இருக்கிற 27 அடியில் அமைஞ்சிருக்கிற வள்ளி தேவசேன சமேத சிவசுப்பிரமணியர் ஆலயத்தோட கிருத்திகை திருவிழாக்கு தாங்க போயிருக்கிறோம். சரிங்களா? ஆடி கிருத்திகை இன்றைக்கி பார்த்திங்கன்னா காவடி எடுத்தல் நிகழ்ச்சி இங்கே வெகு விமர்சையாக நடந்து போய்ட்டுருக்குதுங்க. சரி, பார்க்கலாங்களா? முருகனுக்கு பார்த்திங்கன்னா அபிஷேகம்லாம் நடந்துட்டுருக்குதுங்க. ஒவ்வொரு அபிஷேகமாக உள்ளே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம முருகனுக்கு பார்த்திங்கன்னா பால், தயிர், இளநீர் கொண்டு குளிர அபிஷேகம் நடக்குதுங்க. முருகனுக்கு செய்கிற பாலாபிஷேகம் பார்த்திங்கன்னா கண்குளர பார்த்துக்கினே இருக்கலாமா இருந்துச்சுங்க. நாம் அபிஷேகம்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம கீழ்ப்புதுப்பாக்கம் குளக்கரையில் பார்த்திங்கன்னா காவடி எடுக்கிறதுக்கான எல்லா வேலைப்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்குதுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு பின்னாடி ஒரு குளம் இருக்குதுங்க. இந்த குளம் பார்த்திங்கன்னா தாமரை, பொற்றாமரை, ஃபுல்லாகவே தாமரை தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? இந்த குளம் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு பின்னாடி தாங்க இருக்குது. அதனால தாங்க நமக்கு இந்த கோயிலோட பேர் குளக்கரை அடிவார முருகர் ஆலயங்க. நம்ம 27 அடியில் இருக்கிற முருகர் சிலையோட வேலு நம்ம செல்ஃபி எடுக்கலான்னு ட்ரை பண்ண முடியாதுங்க. நான் வந்துட்டேன். இந்த காவடி எடுத்தல் நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா சிறுவர்கள் முதல் பெரியவர்களே நிறைய பேர் எடுத்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாருன்னா காவடி எடுத்துருந்தீங்கனாலும் சரி, எடுக்க போகிறீங்கனாலும் சரி, இதுக்கு முன்னாடி எடுத்துருந்தாலும் சரி, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா?
பக்தர்கள் எல்லாம் காவடி எடுத்துக்கிட்டு நம்ம கீழ்ப்புத்துப்பாக்கம் ஆலமரத்தடியில் இருந்து கிளம்பி சாலை வழியாகவே நம்ம இந்த குளம் சுற்றி பார்த்திங்கன்னா நடந்து வந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த காவடி எடுத்துகிட்டு வரதை பார்த்து எனக்குமே முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு. சொல்லிக்கிட்டே முருகனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு தாங்க இருந்தோம். நம்ம ஊர் மக்கள் பார்த்திங்கன்னா இந்த காவடி எடுத்து வந்த பக்தர்களுக்கு பார்த்திங்கன்னா பாதாபிஷேகம், தீபாராதனைகள்லாம் நிறைய காமிச்சாங்க. அரோகரா சொல்லு. நான் பேசுறதுக்கு பார்த்துட்டு என் பையனும் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருந்தான். நம்ம முருகர் கோயிலில் அவங்க பக்தர்கள் பார்த்திங்கன்னா அவங்க வேண்டுதலுக்காக மொட்டை அடித்தல் பார்த்தா நிகழ்ச்சி நடந்து மொட்டை அடிச்சுட்டு தாங்க இருந்தாங்க நிறைய பேர். நம்ம 27 அடியில் அமைஞ்சிருக்கிற சிவசுப்பிரமணியர் காவடி எடுத்த பக்தர்கள் பார்த்திங்கன்னா குளக்கரையை சுற்றிக்கிட்டு நம்ம கோயில்கிட்ட வந்துட்டாங்க. பக்தி பரவசத்தில் சாமி எல்லாருமே வந்துடுச்சுங்க. எல்லாருக்குமே பக்தர்களோட அரோகர கோஷம் அதிகமாகிடுச்சுங்க. சுவாமி கோயில்கிட்ட வர வர பார்த்திங்கன்னா பக்தர்களோட எண்ணிக்கையும் அதிகமாகிடுச்சு. எடுத்துகிட்டு வந்த காவடி பார்த்திங்கன்னா கோயில் பூசாரிகிட்ட கொடுத்து முருகரோட பாதத்தில் கொடுத்துட்டாங்க.
அன்னதானம்லாம் பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக நடந்துச்சுங்க. அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். செய்யார் விக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா மாலை சந்தனக்காப்பு அலங்காரம், அப்புறம் நம்ம காஞ்சி சக்தி மாணிக்கம் குழுவினரின் இன்னிசை கச்சேரியில் நடக்குதுங்க. அதெல்லாம் நான் பார்த்திங்கன்னா பார்ட் 2ல் போடுறேங்க.